கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேர்ட் ஃபார் த வீக், பலவீனர்களுக்கான வார்த்தை என்கிற இந்த பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் தந்த வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது, அங்கே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஆண்டவர் விடுறாரு. அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய ஆரம்பிக்கிறது. சதைகள், நரம்புகள், எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து தோலினால் மூடப்பட்டு தேவ ஆவியினால் அவைகள் உயிரடைய ஆரம்பிக்கிறது. 11ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இங்கே கவனிக்கிறோம், எங்கள் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று, ட்ரை ஆயிடுச்சு, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் பல வருஷங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. விடுதலை வரும் என்கிற நம்பிக்கையோடு தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனால் அநேகர் செத்து பிரேத குழியிலே மூடப்படுறாங்க. அவங்க நம்பிக்கை எல்லாம் அற்று போயிடுச்சு. இப்போ நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, அவருடைய பிரேத குழிகளை திறந்து அவர்களை உயிரடைய பண்ணி அவர்களை தங்கள் சொந்த தேசத்துக்கு நான் அழைத்து கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அதே போல் அவர்கள் நம்பிக்கை அற்றுப்போன பின்பும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தின்படி அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்புகிறார்கள். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் கூட நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில், நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில், கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டால் இழந்து போயிட்டீங்களா? உங்களுடைய மேரேஜ், உங்களுடைய திருமண உறவிலே வந்த சில கசப்புகளால் உங்களுடைய திருமண உறவே உடைந்து நொறுங்கி போன நிலைமையில் இருக்குதா? அல்லது உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்களால் உங்கள் நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் மரணம்தான், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தில், ஆகையால் சகோதரரை, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்புகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே மரணத்தை சந்திக்கக்கூடிய ஆயத்தமான நிலையில் ஆயிட்டாரு. ஏன்னா நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதாவது அழகாக சொல்கிறாரு, நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, பிழைப்போம், சர்வே பண்ணிடலாம், எப்படியும் கடந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே, அப்படிப்பட்ட ஒரு சிம்டம்ஸே இல்லையா. பிழைப்போம் என்று நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. மரணம் வந்துடும், இனிமேல் அவ்வளோதான், இனிமேல் அடுத்த ஒரு மூவே இருக்காது, இனிமேல் வந்தால் சந்திச்சா மரணம்தான் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அதிகமான பாரம் அவங்க லைஃப்பில் உண்டாயிடுச்சான். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் பவுலை தப்புவித்தார். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவரை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பாராம். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமேல் மரணம்தான், இனிமேல் ஒன்றுமே கிடையாது, டாக்டர் சொன்ன வார்த்தையின்படி இனிமேல் மரணம்தான், உங்கள் பிரியமானவர்கள் ஒருவேளை மரிக்கிற தருவாயில் இருக்கலாம், இனிமேல் மரணம்தான், வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதும் தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிப்பார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகலாம். கலங்காதீங்க. நம்பிக்கை இல்லையா? பிரச்சனை இல்லை. உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது. ஆனால் பவுல் சொன்னது போல, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயத்திருந்தோம். இனிமேல் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் போச்சு. ஒருவேளை செத்தா அவர் தான் எங்களை உயிர்ப்பிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஒருவேளை செத்துட்டோம் அப்படின்னா அவரே உங்களை மறுபடியும் ரிசரக்ஷன் பண்ணிடுவார், அப்படி தான் நம்பிக்கை இருந்துச்சான். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கலங்காதீங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். பயப்படாதீங்க.
பதறாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்களுக்காக அனுப்புவார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கையில் ஏந்து கொண்டு போவார்கள். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆபத்திலே உங்களோடு கூட இருந்து இந்த இக்கட்டான இங்கே சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இப்போது கடந்து போய்கிட்டு இருக்கீங்களே, உங்களை ஒரு சூழ்நிலை விழுங்க பார்க்குதில்ல, உங்களை துரத்தி கொண்டு இருக்கல, அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க. ஒரு புதிய நம்பிக்கை கர்த்தர் துளிரோட செய்வார். இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மறுபடியும் மீண்டு எழும்புவீங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். மீண்டும் சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.